எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அத்துணை பகுதிகளிலும் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டு இங்கே என்னையும் பேச படித்திருக்கிற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினற்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் பணிந்து வருகிறேன். கழக நிர்வாகிகளே, கழக செயல் மரபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சுக்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய சிந்தனைகள் அனைத்தும் தமிழ் மொழியின் முன்னேற்றம், தமிழக மக்களுடைய முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய மொத்த முன்னேற்றம், உலகளாவிய தமிழர்களுடைய பாதுகாப்பு, இதைத்தான் பேரறிஞர் அண்ணா தன்னுடைய கவசமாக முக்கிய செயலாக்கமாக கொண்டார். பேரறிஞர் அண்ணா 67 காங்கிரஸை வீழ்த்தி முதலமைச்சர் நாற்காலியை அமர்வதற்காக, முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்காக கோட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் ஆர்வத்தோடு குவிந்திருந்தார்கள். அண்ணா அவர்கள் வீட்டிலே இருந்து கிளம்பும் போது தானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அண்ணாவினுடைய மனைவியார் திருமதி ராணி அண்ணா அவர்கள் தன்னை போகும்போது அண்ணா அவர்கள் அழைத்து செல்வார்கள் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அண்ணா புறப்பட்டார், கார் வரை சென்றார், காரிலே அமர்ந்தார். ராணி அண்ணா அவர்கள் புறப்பட்டிருந்ததை அறிந்த அண்ணாவின் தம்பிகள் ஓடி சென்று அறிஞர் அண்ணா இடத்திலே, அண்ணா அவர்களே, நம்முடைய அண்ணியார் ராணி அம்மையார் அவர்கள் உங்களோடு நீங்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை காண்பதற்காக வருவதற்காக புறப்பட்டு தயாராக இருக்கிறார், அவரையும் அழைத்துக் கொண்டு செல்லலாமே என்று சொன்னபோது அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளிடத்திலே சொன்ன வார்த்தைகள், வீட்டுக்கும் ஆட்சிக்கும் தூரம் இருக்க வேண்டும், வீடும் ஆட்சியும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கருணாநிதியினுடைய குடும்பம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முற்றிலுமாக கைப்பற்றி வீடே கோட்டையாக, கோட்டையே வீடாக, கருணாநிதியினுடைய குடும்பத்தின் மொத்த அங்கத்தினர்களும் இன்றைக்கு ஆட்சி செய்வதிலே பங்கேற்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கும் தூரம் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆட்சியை நடத்துவது கருணாநிதியின் குடும்பத்திலே இருந்து எத்தனை பேர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மு.க. ஸ்டாலின் பெயரளவுக்கு முதலமைச்சர், சபரீசன் G2 புகழ் சபரீசன் முழு அதிகாரம் படைத்த முதலமைச்சர், மு.க. ஸ்டாலினுடைய தவப்புதல்வர் உதயநிதி அவர் ஒரு முதலமைச்சர், அதே போல உதயநிதியுடைய மனைவி அவர் ஒரு முதலமைச்சர். மொத்தத்திலே 15க்கும் மேற்பட்ட ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்று இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் கண்டிருக்கிற பயன். தமிழகத்தை அதிக நாட்கள் ஆண்ட கட்சி எது என்று கேட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்த கட்சி எது என்று கேட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 18 லட்சம் தொண்டர்கள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்யாத காரியங்கள் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய செல்வந்தர் நாட்டிலே கூட பெண்களுடைய தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் கிடையாது. ஆனால் முதல் முறையாக உலகத்திலே, இந்தியாவிலே, தமிழகத்திலே தாலிக்கு 1/2 பவுன் தங்கம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1/2 பவுனுக்கு பதிலாக 1 பவுன் தங்கம் கொடுப்போம் என்று அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முன்பு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார்கள். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அம்மா கொடுத்த வாக்குறுதி தாலிக்கு தங்கம் 1/2 பவுன் என்பதற்கு பதிலாக 1 பவுன் என்பதை நிறைவேற்றி காட்டி சாதனை. அதே போல படித்த பட்டம் பெற்ற பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவித்தொகை 50,000, 10ஆம் வகுப்பு பாஸ் செய்த பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவித்தொகை 25,000 என்று வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார்.
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை ஒன்றை கூட சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழுக்க முழுக்க தன் ஆட்சி காலம் முழுவதும் தொடர்ந்து எத்தனையோ சூழ்நிலையிலும் நிறைவேற்றி காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு ஆளும் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஆனாலும் மேடையின் மேலே உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக 5 ஆண்டு காலம் திருப்பூரிலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று 60 ஆண்டு காலம் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக போராடி எடப்பாடியாரிடத்திலே திருப்பூரிலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பெற்றுக் கொடுத்த சகோதரர் குணசேகரன். இங்கே ஏராளமான பொருட்களை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரா? இல்லை. ஆனால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரூபாயை கொடுத்து இத்தனை பொருளை இந்த பகுதியிலே இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஈகை குணத்தோடு கடமை உணர்வோடு இதை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டளிக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். மக்கள் எனக்கு ஓட்டளிக்கவில்லை என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்களுடைய மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒரு மக்கள் ஓட்டு போடல. திருப்பூர் மாநகரத்திற்கு அவர் செய்த சாதனைகள் சுமார் திட்டம். எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகளை பெரும்பான்மையாக கான்கிரீட் சாலைகளாக அமைத்துக் கொடுத்தது எடப்பாடியாரிடத்திலே நிதி பெற்று அமைத்துக் கொடுத்தவர்கள் குணசேகரனும் விஜயகுமாரும். பால்பட்டு கிடந்த பஸ் ஸ்டாண்டை புதிய பஸ் ஸ்டாண்டாக மாற்றியவர் சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், சகோதரர் விஜயகுமார். ஆனால் இன்றைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வைத்திருக்கிற பெயர் யார் பெற்ற பிள்ளைக்கோ யாரோ பெயர் வைத்ததை போல கலைஞர் மு. கருணாநிதி பேருந்து நிலையம். பழனிசாமி நான் கேட்கிறேன், திருப்பூரில் கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னார் பழனிசாமி. எங்கிட்டே சொன்னார். எல்லோரும் அதைத்தான் வைப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். பஸ் ஸ்டாண்டை கட்டினது குணசேகரன், பெயர் வைக்கிறது கருணாநிதியுடைய பெயர். முன்னையெல்லாம் திருப்பூர் நகர செயலராக அண்ணன் பழனிசாமி இருக்கும்போது பொதுக்கூட்டம் நடத்துவார். அப்போ நான் மாவட்ட செயலராக பார்க்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறேன். மாணவரணி மாவட்ட செயலராக வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக கேசவன் அழைத்து நான் வந்திருக்கிறேன். எந்த வீதியில பார்த்தாலும் குடம் வரிசையா வச்சு ஒரு குடமா ஒரு ஃபர்லாங் கூட்டத்தாக வச்சிருக்கேன். உண்டா இல்லையம்மா? அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி 1வது குடிநீர் திட்டம் பழங்காலத்தில் தொடங்கப்பட்டது. 2வது குடிநீர் திட்டம் அண்ணன் மணிமாறன் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். 3வது குடிநீர் திட்டத்தை அண்ணன் பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார் சட்டமன்ற. இப்ப 4வது குடிநீர் திட்டம் எவ்வளவு ரூபாய் செலவு தெரியுமா? தெரியுமாமா? எல்லார் வீட்டுக்கு தண்ணி ஏராளமா தேவையான அளவுக்கு வருகிறது. அதுக்கு எவ்வளவு செலவு? 1600 கோடி ரூபாயிலே இருந்து சுத்தமான தண்ணீர், தூய்மையான தண்ணீர் திருப்பூர் மாநகர மக்களுக்கு போதும் என்கிற அளவுக்கு கொடுத்த மேட்டுப்பாளையம் குடிநீரை போதும் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்த விவசாயத்தை தோற்கடிச்சிட்டீங்களே. தண்ணி வந்து சேரதுக்கு முன்னாடி ஓட்டு அவர் வீட்டுக்கு அடிச்சிட்டீங்க. இருந்தாலும் உங்களை விடாம இந்த காலம் சுத்தி வந்து கொண்டிருக்கிறார். 1600 கோடி திட்டம். அந்த நிதியை ஒதுக்கி கொடுத்தது யாரு? எடப்பாடியா. பெற்றுக் கொடுத்தது என்றால் அதை ஒதுக்கி கொடுத்தது அந்த எடப்பாடியா. கடைசியா என்னுடைய பேச்சை முடிக்கும் போது நான் சொல்றேன், எடப்பாடியார் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகும் போது 2 முறை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து ஸ்மார்ட் திட்டம் கொண்டு வந்து, பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து, புதிய மாவட்டம் கொண்டு வந்து எல்லாம் கூடி சுதந்திரம் பெற்றதில் இருந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடியாருடைய முதலமைச்சர் நாற்காலியை விட்டு வெளியேறுகிற வரையில 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்து விட்டு போனோம். மொத்தமா கருணாநிதி காலத்துல வாங்கினது, அம்மா காலத்துல வாங்கினது, எடப்பாடியார் காலத்துல வாங்கினது எல்லா கடன் கூடிய எவ்வளவு? 5 லட்சம் கோடி. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? 8,36,000 கோடி. அதாவது கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு எதையுமே செய்யாமல் உங்கள் தலையிலே 3,36,000 கோடி புதிய கடனை வாங்கியிருக்கிறார். ஏதாவது ஒரு திட்டம் இந்த 3 ஆண்டு காலத்துல 3.5 ஆண்டு காலத்துல பழனிசாமி நீங்க சொல்லுங்க,
குணசேகர் சொல்லுங்க, தம்பி மனோகர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு புது திட்டம் திருப்பூர்ல, பொள்ளாச்சிக்கு ஒண்ணு இல்ல, திருப்பூர்ல தான் புது திட்டம், ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் என்று சொல்லுகிற வகையில ஏதாவது இருக்கிறதா? அத்திக்கடவு அவனாசி திட்டம் யார் கொண்டு வந்தா? எடப்பாடியார். அதுக்கு உண்டான நிதி 1650 கோடியை ஒதுக்கி கொடுத்து விட்டு போனவர் அண்ணன் எடப்பாடியார். 3 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை ஊரல் போட்டு திறந்து விடாமல் ஏராளமான தண்ணீர் கடலுக்கு போனதுக்கு அப்புறம் விவசாயிகள் எல்லாம் போராட போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு பொத்தானை அழுத்தினது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. கொரோனா காலத்துல உயிருக்கு அச்சப்படாமல் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் அண்ணன் எடப்பாடியார். 1650 கோடி நிதியை ஒதுக்கி கொடுத்த திட்டத்தை 3.5 ஆண்டு காலம் ஒரு பொத்தானை அழுத்தாம வச்சு மக்களுக்கு பயன் கிடைக்காமல் செய்த பச்சை துரோகி தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவனாசி அத்திக்கடவு திட்டம் உட்பட, திருப்பூர் மருத்துவக் கல்லூரி உட்பட எல்லாம் கூடி 5 லட்சம் கோடி கடன். இன்றைக்கு எதையுமே செய்யாமல் 3,36,000 கோடி கடனை யார் வாங்கியிருக்கிறார்? மு.க. ஸ்டாலின். இந்த ஆட்சியில ரேஷன் கடையில ஃபார்ம் ஆயில் தரல, தேங்காய் எண்ணெய் கொடுப்பதாக சொன்னார், ஃபார்ம் ஆயிலே தரல. இந்த ஆட்சியில பருப்பு கொடுக்கல, நல்ல அரிசி கொடுக்கல. மக்கள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்கள் விலைவாசி ஏற்றத்தில். ஆனாலும் நீங்கள் மீண்டும் இங்க திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளரை உங்களை சந்திக்கவே வராத ஒருவரை எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த எம்பி யாராவது பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீங்களாமா? பார்த்திருக்கிறீங்களா? ஆனா குணசேகர அண்ணாலும் உங்க வீட்டை சுத்தி சுத்தி வருவா. அப்படிப்பட்ட குணசேகரனை தோக்கடிச்சீங்க. உங்களை தேடி யாருன்னு தெரியாத ஒரு நபரை, உங்களை தேடி வராத ஒரு நபரை மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து 3,36,000 கோடி கடன் வாங்கி தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாத திமுக இனியாவது விழித்துக் கொண்டு எழுங்கள். தயவு செய்து உங்களை வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறது, விழித்துக் கொண்டு எழுங்கள். தமிழகம் காக்கப்பட வேண்டும் என்றால் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகள், லட்சியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே அம்மா ஆட்சி வர வேண்டும். அம்மா ஆட்சி வர வேண்டும். அம்மா ஆட்சியை செயல்படுத்துகிற திறனும் அனுபவமும் பெற்ற ஒரே தலைவர் யாரு? யாரு? எடப்பாடியார். எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்தை பிடித்திருக்கிற இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி ஒழிந்தால்தான் தமிழக மக்களுக்கு விடியல் தருவதாக சொல்லி தமிழக மக்களை இருட்டிலே போட்டு வைத்திருக்கிற இந்த ஸ்டாலின் குடும்பத்திடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமை தாய்மார்களே உங்கள் கைகளிலே இருக்கிறது. தேர்தலுக்கு முதல் நாள், தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் 500 ஒரு தடவை அல்லது இன்னொரு தடவை ஒரு 1000 கொடுப்பதனால், வாக்களிப்பதனால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் குழந்தை குட்டிகள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஆகும். இன்றைக்கு என்ன நிலைமை தமிழகத்திலே? எங்கே பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராய சாவுகள், மெத்தமெட்டமைன், அபின். உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் தமிழ்நாட்டில் இருந்தால் போதை வஸ்துக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேவையா? நல்லறிவோடு சிந்தித்து தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அப்பாமார்களே, தம்பிமார்களே, நல்லறிவோடு சிந்தித்து நாட்டை காப்பாற்ற, உங்கள் குழந்தை குட்டிகளை காப்பாற்ற, உங்களுடைய எதிர்கால வாரிசுகளை நல்ல வழியிலே கொண்டு செல்ல. பள்ளிக்கூடத்திலே 10 வயது பையன் மது போதையிலே போய் இன்னொரு 10 வயது பையனை குத்திக் கொள்ளுகிறான். யாருடைய ஆட்சியில? 10 வயது பையன் பள்ளிக்கூடத்துக்கு மது போதையிலே போகிற சூழ்நிலை ஒரு ஆட்சி தேவையா? எடப்பாடியார் ஆட்சியில அப்படி இருந்ததா? அம்மா ஆட்சியில அப்படி இருந்ததா? தமிழகம் இன்றைக்கு குட்டிச்சோராகி கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்களே, உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் வாரிசுகள் நல்ல வழியிலே வாழ, அமைதியான தமிழகமாக இருக்க, ஜாதி சண்டைகள், மத சண்டைகள் ஒழிய தமிழகத்திலே மீண்டும் யார் ஆட்சி வேண்டும்? அதை நீங்கள் கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்று அனைவருடைய கால்களையும் தொட்டு வணங்கி கேட்டு இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை, மாநாடு போன்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாக உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.